ஹாப்பி மார்னிங் டு ஆல். நீ காலையிலே வீட்டு வேலை ஃபஸ்ட்டு வாசல் கூட்டி முடிச்சுட்டு அப்புறம் காஃபி போட்டுக்கலாம், காஃபி ஆர் டீ எது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாசல் கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்னென்னா நானும் என் ஹஸ்பண்டும் எப்போவுமே காஃபி குடிக்கிறப்பவும் சரி பேசுவோம். ஈவினிங் டைம் அப்புறம் காஃபி குடிக்கிறப்பெல்லாம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம், 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். அப்போ ஷேர் பண்ணும்போது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் சண்டைன்னு வர்றது பார்த்திங்கன்னா மற்றவங்கனால தான் இருக்கும். மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை அப்படின்னாவே மற்றவங்கனால தான். அது ஏன் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு பொறுக்காது. ஹெல்ப் பண்ணுற மனுஷனுக்கு கூட ஹெல்ப் பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க. அதுவும் இந்த ரெண்டல் ஹவுஸில் இந்த ஊர் விட்டு ஊர் இருக்கிறவங்க வீட்டிலலாம் மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பாங்க, குழந்தைங்க. அப்படித்தான் எல்லார் வீட்லேயும் இருக்காங்க நாங்கள் இருக்க ஏரியாலலாம். அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுறது, ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃப் ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறது இப்போ எல்லார் வீட்லேயும் நடக்குது. ஆனால் இப்போ அதை யாருமே ஏற்றுக்கவே மாட்றாங்க. என்னடா உன் பொண்டாட்டிக்கு சேவை செய்கிறியா, ஏன் உன் புருஷன் உன்னை உட்கார வச்சு சோறு போடலையா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட். என் ஹஸ்பண்ட் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, அப்பப்போ ஹெல்ப் பண்ணுற கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவார். ஆனால் அப்படி படும்போது நீ எதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற, அவளுக்கு கை கால் இல்லையா, ஏன் எல்லோரும் புள்ள பெற்றுக்கிறது தானே, இதில் என்ன வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை பார்க்குறதுல எவ்வளோ கஷ்டம்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய்.